ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏலச்சீட்டு சேமிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு தெரியும், நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக 1.5 வருஷம் 20 மாதமாக நாங்கள் ஒரு ஏலச்சீட்டு போட்டிருந்தோம். அதோட பணத்தை இப்போ தான் நாங்கள் வாங்கினோம். எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நான் இருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஏன்னா நிறையா சேமிப்பு வீடியோ நான் போட்டுகிட்டே இருந்தேன். அதில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன், ஏல சீட்டு கூட நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டலாம், எவ்வளோ நம்ம கையில் வரும் அப்படின்றத பற்றி நான் முழுசாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலச்சீட்டு சேமிப்பு நான் எத்தனை மாதம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 20 மாதம் நாங்கள் கட்டினோம். ஓகேங்களா, எங்களுக்கு வர்ற மீதத்தை வச்சு நாங்கள் 20 மாதம் கட்டினோம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதம் 5000 ரூபாய் வந்து கட்டினோங்க. அப்புறம் 2வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் 3750 ரூபாயை காமனாகவே எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எப்போ, அதாவது ஏலம் விடுவாங்க அப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு வேணாம், நாங்கள் லாஸ்ட்டு சீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு இடையில நாங்கள் எடுக்கலைங்க, நாங்கள் லாஸ்ட்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு வேணும், ஒரு 3வது சீட்டு எங்களுக்கு கொடுங்க, 4வது சீட்டு கொடுங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது. சரிங்களா, நான் சொல்கிற அமௌண்ட் வராது, உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நாங்கள் லாஸ்ட்டு சீட் எடுத்ததுனால எங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்க. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 மாதத்துக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத கடைசியில் நான் சொல்கிறேன். நாங்கள் எவ்வளோ வாங்கினோம், அவங்க எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்லியிருக்கிறேன். 2வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் 3750 ரூபாய் கட்டணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது மாதம் 3900 ரூபாய் கட்டினோம். 12வது மாதம் 4050, 13வது மாதம் 4200, 14வது மாதம் பார்த்தீங்கன்னா 4350 ரூபாய், 15 வந்து 4500, அப்படியே கூடும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் அமௌண்ட்டும் லாஸ்ட் அமௌண்ட்டும் நம்ம 5000 கட்டுவோம். இடையில உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். 17 பார்த்திங்கன்னா 4800, 18 4900, 19 4950, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 20வது மாதம் 5000. மாதமும் 20வது மாதம் மட்டும் நம்ம 5000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். மற்ற எல்லாமே இந்த ரேட்டு தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம 2வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் 3750 ரூபாய் கட்டுவோம். சரிங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அட்டையே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்தந்த மாதம் வந்து இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துட்டாங்க. அதில் தான் நாங்கள் மாதம் கொடுக்கும்போது வர வச்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 7வது சீட்டு வேணும் அப்படின்னா நம்ம முன்னக்கூடியே 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும், இல்லைங்க எங்களுக்கு 7வது சீட்டு வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டை விட ரொம்ப 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 குறைவாக தான் வரும். சரிங்களா, சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு ஏலச்சீட்டை சீக்கிரம் எடுத்து நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு நினச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம கட்டுற தொகை எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 84,050 ரூபாய் நம்ம கட்டியிருப்போம். இந்த 20 மாதமும் நம்ம அவங்க கொடுத்த அட்டைப்படி நம்ம கட்டிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 84,050 ரூபாய் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் நாங்கள் வாங்கினது எவ்வளோ வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய் கையில் வாங்கினோம். சரிங்களா, இதுதான் நாங்கள் வந்துட்டு 20 மாதம் சேமித்தது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம்னு பாருங்கள். 84,050 ரூபாயிலிருந்து நம்ம 95,000 ரூபாய் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு 1000 சில்லறை தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு. சரிங்களா, 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கு. 85,000 ரூபாய் வச்சுட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து 95,000 ரூபாய், 9,000 ரூபாய் சில்லறை நமக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதனால் நாங்கள் எப்போயுமே வந்து எப்போ செய்வோம்னா ஏலச்சீட்டை இடையில நாங்கள் எடுக்கவே மாட்டோம். லாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும். நம்ம கட்டினதை விட ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும். அப்படின்றதுனால எப்போதுமே அந்த சேவிங்ஸ் இருக்கட்டும், நம்ம இடையில எடுத்தோம்னா எப்படினாலும் செலவாயிடும்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோம்.
ஓகேங்களா? இதுதாங்க நாங்கள் கட்டின ஏலச்சீட்டு. இது நாங்கள் யாரும் சொல்லி நான் பண்ணலை. இது நாங்கள் கட்டினதுனால அந்த அட்டையில் உள்ளதை வச்சு நான் எழுதி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நாங்கள் இந்த ஏன்னா இந்த நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு வீடியோ போடணும்னு இவ்வளோ நாளாக நான் லேட் பண்ணிட்டேன் வீடியோ போட. சாரி நண்பரே, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் இப்போ நான் போட்டுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்காக தான் போட்டிருக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு யாரும் நான் ஏலச்சீட்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸில் ஏலச்சீட்டுன்றது ஒரு முக்கியமானதுங்க. சேமிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 20 மாதம் கட்டினா நமக்கு ஒரு 95,000 வருது. நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கட்டுறோம் மாதம் மாதம். சரிங்களா? ஓகே, பாய் நண்பர்களே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.